இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பாக்கியம் வரப்போகுது, அவங்களுக்கு அந்த பாக்கியம் முழுமையா கிடைக்கணும்னா அவங்க என்னென்ன செய்யலான்றத நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆண்டு மிகுந்த அற்புதமான ஒரு ஆண்டு. இவங்கள் வாழ்க்கையில் அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 ஆண்டு அமைய போகிறது. ஏன்னு வச்சீங்களா, ஆண்டின் தொடக்கத்திலே ராசி அதிபதி என்ன செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல சந்திக்கிறார். ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காங்க, சுக்கிரன் இருக்கா போல, புதன், ஒரு 4 கிரகங்களும் ஒன்றாக இணைகிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இல்ல கூட்டு முயற்சியின் வழியாகவே இவங்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் அனுபவிக்க போகிறார்கள். ஏன்னா இந்த 2026 ஆண்டு வேலைக்காக வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே வேலை செய்தவங்க நிறைய வெளிநாடு பயணங்கள், ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க நிறைய வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வேலை மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பாங்க. மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைகிறது. நிறைய பேர் எஃப்டி தொடங்குவது இல்ல சீட்டு போடுவது. ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல பண சேமிப்புல ரொம்ப இருக்காது அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த பணத்தை சேமிக்கிறதுல அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சேமிப்பாங்க, அது தொடர முடியாது. சேமிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும், அந்த விஷயத்தை தொடர முடியாமல் நடுவுலே பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த ஆண்டு நிறைய மேஷராசிக்காரர்கள் சேமிப்பை தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. பேர் என்ன, மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அரசியலில் ஈடுபடுவாங்க. அரசியல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். புது அரசியல்வாதிகள் இல்ல அரசியல் ஈடுபடக்கூடிய அந்த எண்ணம் மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். நிறைய கட்சி பொறுப்புல வர்றது, நிறைய பேர் பொறுப்புக்குள்ள புதிய புதிய பொறுப்புகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு பாதிக்கு மேல வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது ஏற்படும். வீடு கட்டக்கூடிய யோகமா கூட இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா அப்பார்ட்மெண்ட்ல குடியேறுவதை தவிர்த்து, வீடு வாங்குறீங்க இல்ல புதிய வீடு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறும் போது கொஞ்சம் கவனமா இருப்போம். யாராவது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்க பார்ப்போம். அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறும் போது ஒரு சிறிய கவனம் தேவை. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்க பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடைக்கும். பிஆர் நிறைய பேருக்கு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த ஃப்ரீக்வெண்ட் தொழில் ரீதியான பயணமா இருக்கும். மன மகிழ்ச்சிக்காக சுற்றுலாக்காக நிறைய பேர் போலானவங்க, நிறைய தடைகள் ஏற்படும். ஆனா வேலைக்காக செய்ய போகும்போது கண்டிப்பாக பயணம் என்பது உறுதியா இருக்கும். நிறைய மேஷ ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கியாவது ஒரு தொழில் முதலீடு செய்வாங்க. நிறைய பேர் புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு எல்லாம் போறதை காட்டிலும் தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு நிறைய மேஷ ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். அதுல ஒரு சிறிய கடன் வாங்குவாங்க. கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் தொழில் ரீதியான ஒரு கடன் என்பது ஏற்படும். திருமணத்திற்காக காத்திருக்கவங்க எல்லாருக்கும் திருமணம்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இல்ல திருமணம் தடையை இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை செய்வதன் வழியாக அந்த திருமண தடைகள் நீங்கப்படும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குருவோட ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கினீங்கன்னாவே உங்களுடைய திருமண தடை என்பது நீங்கப்படும். அப்படி இல்லைன்னா அப்பாவை பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னிறுத்தி வேலை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக திருமணம் என்பது நடக்கும்.
அப்பாவை நீங்க மகிழ்ச்சியா வச்சீங்கன்னா திருமண நிகழ்வு நடக்கும். அப்பாவை முன்னிறுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சொர்க்கமான ஆண்டாக மாற்றும். ஏன்னா எடுத்த முயற்சிகளில் வெற்றி. நீங்க எடுத்த எல்லா முயற்சிக்கும் பாத்தீங்கன்னா அப்பா வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்பா இல்லாதவங்க அப்பா வயதுள்ள நபர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளாதார உதவி பண்ணிப்பாரு. அப்படி இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு தேவையான ஏதோ அந்த கோயிலுக்கு போறீங்க, அங்க போயிட்டு அந்த ஆன்மீக திருப்பணிக்காக ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து பாருங்க. இல்ல யாராவது ஒரு குருன்னு இருந்தாங்கன்னா போய் சாஷ்டாங்கமா சரண்டர் ஆயிடுங்க. உங்கள் வாழ்க்கையை திருப்பி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அது யார் மூலியமான? உங்க தந்தையின் மூலியமாக, உங்கள் குருவின் மூலியமாக, உங்களோட ஆன்மீகத்தின் மூலியமாக தான் ஏற்பட போகிறது. ஏன்னா உங்களோட கடன் தீரணும்னாவே இன்னைக்கு நீங்க உங்க குருவோட காலை தான் பிடிக்கணும். உங்க குருவை வணங்குவதன் வழியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் பெறக்கூடிய தன்மை இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் பூர்வீகத்துல போய் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதாரம் என்பது நிறைய ரகசிய சேமிப்பை தொடங்கணும். சேமிப்பை தொடங்கும் போது சேமிப்பு பல மடங்காக பெருகும். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது நிறைய பெருகும். ஆனா அது சரியான நபரிடத்துல இருக்கணும். வங்கியில சேமித்து வைக்கலாம், இல்ல சரியான முதலீடுல சேமித்து வைக்கலாம். யாருக்கிட்டே தனி நபர்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன்னு இங்க சொல்லக்கூடாது. ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஏமாறவும் செய்வாங்க. குறிப்பா யாராவது ஒரு பெண் கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால என்ன மேஷ ராசிக்காரர் இந்த 2000 சேமிக்கணும்ன்ற எண்ணத்தை முதல்ல வச்சுக்கணும். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இங்கேயோ கொடுத்து லாக் ஆன அந்த பேமெண்ட் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகும். ஸோ மிகுந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆண்டு தான். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு வேலை என்பது கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்வியில் இருக்கவங்க நிறைய மேஷராசிக்காரர் இந்த காலம் மருத்துவ படிப்பு படிக்கிறது, தொழில் கல்வி, இந்த மாதிரியான படிப்புகளை குறிப்பா நிறைய பேர் விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த படிப்பையும் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே மேஷராசிக்காரர்கள் அதிகமா இருக்கு. ஸோ எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பான வாய்ப்புகளா அமையணும்னா உங்களுடைய ஆன்மீகம்தான் அதற்கு வழி. உங்களுடைய அந்த சிறப்பான வாழ்க்கையை அமைப்பதற்கு அதுக்கு எதிராக உள்ள தடைகளை நீக்கணும்னா அதற்கும் ஆன்மீகம்தான் உங்களுக்கு வழி. ஸோ அதனால மேஷராசிக்காரர்கள் நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆன்மீகத்தை சிறப்பா வச்சுக்கோங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பாக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும் சொல்லிட்டு மேஷராசி அன்பர்கள் அனைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு வாழ்வில் சகல ஐஸ்வர்யம் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் சொல்லி உங்களை அனைவரையும் வாழ்த்துதலை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.